Jaram Sindridam Pattamani Nama Rava JNCOOE Pattamani Rama JNCOOE Pattamani Yedi Sabadam Yedi Todu Sigaram Todu Vidu Variyai Vidu Pattam Ani Varugudu Poru Mudirapil Sarithiram எழுதிய அணி உன்னத பணியதை முடித்திட்ட அணி பிறந்தது உலகுக்கு பயன்படும்படி தொடர்ந்திடும் நாளையும் நம் உயர் பணி கரம் 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 இணைந்தன பல களம் பல களம் அமைந்திடும் இனி தொடு சிகரத்தின் படி திறந்திடும் இனி வெற்றிக்கு வழி எடுடா நல்ல தமிழொன்னு எடுடா அடிடா பூமி அதிரனுண்டா படிடா நல்ல பாட்டொன்னு படிடா பத்தாம் அணி பேர சொல்லித்தா JNCOE பத்தாமணி நாம JNCOE Pattamani JNCOE Pattamani Nama JNCOE Pattamani உதிரத்தில் சரித்திரம் எழுதிய அணி உன்னத பணியதை முடித்திட்ட அணி பிறந்தது உலகுக்கு பயன்படும் படி தொடர்ந்திடும் நாளையும் நம் உயர் பணி கரம் 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 இணைந்தன பல களம் பல களம் அமைந்திடும் இனி தொடு சிகரத்தின் படி பிறந்திடும் இனி வெற்றிக்கு வழி எடுடா நல்ல தமிழொன்னு எடுடா அடிடா பூமி அதிரனுண்டா படிடா நல்ல பாட்டொன்னு படிடா பத்தாம் அணி பேர சொல்லித்தா JNCOE Pattamani நாம JNCOE Pattamani JNCOE Pattamani Nama JNCOE Pattamani எடு சபதம் எடு தொடு சிகரம் தொடு விடு வழியை விடு பத்தாம் அணி வருகுது பொறு உதிரத்தில் சரித்திரம் எழுதிய அணி உன்னத பணியதை முடித்திட்ட அணி பிறந்தது உலகுக்கு பயன்படும்படி தொடர்ந்திடும் நாளையும் நம் உயர் பணி கரம் 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 இணைந்தன பல களம் பல களம் அமைந்திடும் இனி தொடு சிகரத்தின் படி பிறந்திடும் இனி வெற்றிக்கு வழி எடுடா நல்ல தமிழொன்னு எடுடா அடிடா பூமி அதிரனுண்டா படிடா நல்ல பாட்டொன்னு படிடா பத்தாம் அணி பேர சொல்லித்தா JNCOE Pattamani நாம JNCOE Pattamani JNCOE Pattamani Nama JNCOE Pattamani யாழ்ப்பாணம் தேசிய கல்வியற் கல்லூரியுடைய பத்தாமணி ஆசிரியர்களுடைய 2025ஆம் ஆண்டுக்கான ஒன்றுகூடல் நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து ஆசிரிய நண்பர்கள் நண்பிகள் அனைவரையும் இந்த நேரத்திலே வரவேற்றுக் கொண்டு என்னுடைய தலைமை உரைக்கு வருகின்றேன். இந்த தலைமை உரை அல்ல, இந்த ஒன்றுகூடல் நிகழ்வினை ஒழுங்கமைத்தது பற்றிய சில சுவாரஸ்யமான விடயங்களையும் இந்த ஒன்றுகூடல் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதை நினைவுபடுத்துவதற்காகவும் இந்த உரையை நான் நிகழ்த்துவதற்காக இங்கே வந்திருக்கின்றேன். அந்த வகையிலே 2009ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 27ஆம் தேதி கல்லூரியின் வாசலில் கால் பதித்த நாங்கள் எங்கள் அணியிலே 190 பங்களிப்பையும் அதனுடைய ஆதரவையும் கேட்டிருந்த வகையிலே பலருடைய பங்களிப்பு எங்களுக்கு இங்கே கிடைத்திருக்கின்றது. அது சோபன் அவர்களாலே வாசிக்கப்படும். அது மட்டுமல்லாமல் புலம்பெயர்ந்த தேசத்திலே இந்த ஒன்றுகூடலுக்காக வருகை வந்திருக்கின்ற ஆங்கில பாடத்துறையை சேர்ந்த கிஷாந்தி அவர்களை நான் இந்த இடத்திலே வரவேற்றுக் கொள்கின்றேன். காரணம், அவர் இந்த ஒன்றுகூடலுக்காகவே புலம்பெயர் தேசத்தில் இருந்து இந்த வருகை வந்திருக்கின்றார். அவரை நாங்கள் அன்பாக எல்லோரும் ஒருமுறை கரகோஷம் அளித்து வரவேற்றுக் கொள்வோம். இது மட்டுமல்லாமல் எங்களுடைய
தொடர்ச்சியாக நண்பர்கள் அனைவரும் இணைந்து மகிழ்ந்திருக்கின்ற தருணங்களுக்காக அனைவரும் சற்று இருக்கைகளுக்கு ஓய்வு கொடுத்து எழுந்து ஒரு வட்ட வழியில் எல்லோருமாக தனித்தோடு இந்த முன்னுக்கு நேராக எழுந்து வருகிறமாறு வேண்டியிருக்கின்றோம். நண்பர்கள் இணைந்து 2 அணிகளாக பிரிய இருக்கின்றோம். நமது கல்லூரியினுடைய நினைவு மீட்டலுக்காக அணி 1 கைலாசபதி, அணி 2 வித்யானந்தர். அனைத்து நண்பர்கள் நாங்கள் முழுமையாக இங்கே 2 அணிகளாக பிரிய இருக்கின்றோம். ஆண்கள் வரிசையிலே 1 2 1 2 என்ற எண்ணிக்கை அடிப்படையில் விரைவாக, பெண்கள் வரிசையிலே 1 2 1 2. நண்பர்களே, இது எவ்வாறான நேரம். இந்த நேரத்தில் நாங்கள் மகிழ்வாக கோடி செல்ல இருக்கின்றோம். அதற்கு உங்களுடைய பூரண ஒத்துழைப்புகளை எதிர்பார்த்திருக்கின்றோம். இங்கு யாரும் வதைப்படுவோம் என்று அஞ்சு தேவையில்லை. இது நாங்கள் மகிழ்ந்திருப்பதற்கான நேரம். ஆகவே 2 தகவல்கள் இங்கே பரிமாற இருக்கின்றது. இந்த தகவல் ஆரம்பத்திலிருந்து முடிவடையும் சரியாக இருக்க வேண்டும். ஆகவே உங்களுக்கு முன்னால் நிற்பவர்களை தட்டி அவர் அந்த தகவலை சொல்லுவார். முதலாவது சொல்வதற்கு தகவல் உறுதியான சிந்தனைகளை நான் பார்க்க வேண்டும். நீங்கள் யாரும் கரைக்க தேவையில்லை. அவர்கள் உங்களுக்கு செய்து காட்டுவது நீங்கள் அப்படியே செய்து கொண்டு வர வேண்டும். தயவு செய்து இந்த நண்பர்களை இங்கே திருப்பி பார்க்க வேண்டாம். முன்னால் பார்த்து கொண்டிருந்தாலும் தயவு செய்து தியானம் பண்ணக்கூடாது. பயிரனுக்கு பாருங்க. சங்கீத பாடத்தை சேர்ந்த சிறுவர்களை கேட்டுக்கொண்டு சென்றவர்கள் அங்கே ஒன்றிலே இணைந்து கொள்ளலாம். அணி 1 இந்த பக்கம். இப்ப இறுதியா செய்தாலே பார்க்கலாம். முதலாவதாக அங்கே வழங்கப்பட்ட தகவலை போன்ற ஜீவனம் நிலைமை செய்தார்கள். அது கல்லூரியுடைய நினைவுகள் 4 தகவல்கள் வழங்கப்பட்டது. 1 முகம் வழங்குவது, பல்லில் இருந்து முகம் வழங்குவது, கல்லூரி நடந்து செல்வது. முதல் கைலாசபதி இவருக்கு நான் காலப்பள்ளி தகவல் வழங்குவேன். அது கல்லூரியோடு சம்பந்தப்பட்ட தகவல். அதை அவர் சரியாக செய்கிறார்கள். நீங்கள் அந்த அணியில் இருக்கிறவர்கள் என்ன அங்கே இடம்பெற செய்யறது ஒரு நாள் சரி. இங்கே தகவல் வழங்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் செய்தார்கள். அதை நீங்கள் கண்டுபிடித்து சொன்னால் சரி.
கிரிக்கெட் புல்லு வெட்டுறாங்க புல்லு வெட்டுற வழங்கப்பட்டது பட்டம் படித்து பொருட்கள் சிரமமான காட்சியை அவருக்கு காலத்தில் சொல்லப்பட்டது. அதை அவர் செய்து காட்டியிருந்தார். இரண்டாவது அவருடைய இலக்கம் அவர் மறந்து விட்டது. மூன்றாவது நினைவூட்டிக் கொள்ளுங்கள். 77 சரியான சரியான செய்கிறார். இலக்கம் 84 MU 84 பரவாயில்லை ஞாபகம் வைத்திருக்கின்ற இலக்கத்தை அவர் தொலைபேசியில் அழைத்து தகவல் தெரிவிப்பதற்காக அவரை இங்கே அழைத்திருக்கிறோம். வழங்கப்பட்டிருக்கிறது. வழங்கப்படுகின்ற விடயத்தையும் வெளிப்படையாக சொல்லிவிடுவோம். சிறந்த நடிகர் என்பதனால் இங்கே செய்கையிலே சிறப்பாக வெளிப்படுத்துவார் என்கின்ற நம்பிக்கையிலே கல்லூரிக்கு நுழைந்த முதல் நாள் திசை முகப்படுத்தலிலே அவருடைய எண்ணம் உணர்வு எப்படி இருந்தது என்பதனை இப்பொழுது இங்கே எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்ட இருக்கின்றார் அதிபர் நண்பர் நடிகர் பகிர்வன் அவர்கள். இது நடந்ததா நீ எங்க டிராமா கோசம் நான் கமலா வேலை வருது காலம் நமது கடந்த காலம் கையில் வருது சிலையில் எழுது சரிதம் புதிது யாவும் இனிது தொடங்கு புதிய தொடக்கம் எழுச்சி பெறட்டும் மீண்டும் வரும் மிடுக்கு நமது போடு கல்லூரி காலம் இது 10ஆம் மணி காலம் தன்னானத்தானா தன்னானத்தானா பொற்காலம் ஒன்று தோன்றியது அன்று யாழ்ப்பாணம் கல்வியற் கல்லூரி வாழ்த்திடதென்று பிரிந்து திசைகள் பறந்து அங்குமிங்கும் சிதறி பறந்து வாழ்ந்த பறவை எல்லாம் கூடியதென்று வாழ்வின் பேரு இளமை காலம் கூடி மகிழ்ந்த நட்பின் ஆழம் தொலைந்து போவதென்ன நியாயம் மீட்டு வந்தாம் நாங்கள் அறியின் தீரம் வேலை வருது காலம் நமது கடந்த காலம் கையில் வருது சிலையில் எழுது சரிதம் புதிது
யாவும் இது தொடங்கு தொடங்கு புதிய தொடக்கம் எழுச்சி பிறக்கும் மீண்டும் வரும் விடுத்து நமது போடு கல்லூரி காலம் இது 10ஆம் மணி காலம் தன்னானத்தானா தன்னானத்தானா JNCOE 10ஆம் அணி JNCOE 10ஆம் அணி JNCOE 10ஆம் அணி யோக பலத்த அணி யோகம் பலப்பற்ற அணி அரங்கம் எல்லாம் அதிர மேடையெல்லாம் முழங்க முழங்க பாதம் ரெண்டும் நடனம் புரிய தலங்கள் பல கண்ட அணி பாடல் என்ன கூத்து என்ன வித்தை என்ன இசையில் எல்லாம் புதிய வேதம் திசைகள் எல்லாம் நமது நாமம் விலையே இல்லா வாழ்வின் யோகம் அடைந்ததெல்லாம் கல்லூரி காலம் வேலை வருது காலம் நமது கடந்த காலம் கையில் வருது சிலையில் எழுது சரிதம் புதிது யாவும் இனிது தொடங்கு தொடங்கு புதிய தொடக்கம் எழுச்சி பெறட்டும் மீண்டும் வரும் விடுக்கு நமது போடு கல்லூரி காலம் இது 10ஆம் மணி காலம் தன்னானத்தானா தன்னானத்தானா JNCOE 10ஆம் அணி JNCOE 10ஆம் அணி வானியர பறக்கும் கொடி கிரியாமென மைதானம் ரெடி 2 சுற்றில் கால்கள் சரி உடலும் உளமும் பயிற்சி பணி காலை உணவை முடித்தால் சரி வகுப்பறைக்குள் மகிழ்வின் மீதி அழகு மயில்கள் நடனப்பதி அங்கும் நாம் தான் ராஜாதிபதி வெள்ளி தோறும் வெட்டி அணி அண்ணனடையும் அழகை ரசி அவள் கடலை எல்லாம் ருசி ஆன போதும் கவிநாயகனே கதி வேலை வருது காலம் நமது கடந்த காலம் கையில் வருது சிலையில் எழுது சரிதம் புதிது இனிய தருணத்தை கொண்டாடிக் கொள்வோம். நன்றி. என்னம்மா கண்ணு சொல்லம்மா கண்ணு என்னம்மா கண்ணு சௌக்கியமா ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான் அட என்னம்மா கண்ணு சௌக்கியமா அட அனம்மா கண்ணு சௌக்கியம்தான் யாருக்கு சின்ன போன போட்டியா ஒழுங்கு மோதிரம் பட்டப்பாடு பாத்தியா யாருக்கு மஞ்சிடாத சிங்கந்தா ஊரசி பாருங்க மங்கிடாத தங்கந்தா என்னம்மா கண்ணு சௌக்கியமா அடாமம்மா கண்ணு சௌக்கியந்தா வெள்ளிப்படம் அடவெட்டி பைய உன்னிடத்தில் என்ன இருக்கு பேசுகின்ற நெஞ்சம் இருக்கு அட உச்சவரடி இருந்த மிக முறுக்கு சத்தியத்தை நம்பியோ லாபமில்ல தம்பியோ நிச்சயமா நீதி வெல்லும் மறு தேதி உன்னாலதான் கொஞ்சம் தானே வெள்ளி இருக்க மிச்சம் அம்மா கண்ணு கண்ணு சௌக்கியமா அவமா கண்ணு சௌக்கியம்தான் நம்ம கண்ணு சௌக்கியமா
நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் பயணம் முடிந்துவிடும் மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் சகலந்தி சோபனா அவர்களை நாங்கள் முன்பாக அழைத்திருக்கின்றோம். ஆரம்பமே அமர்க்களமாக அணிநடைக்கு முன்பு கொடி கொண்டு செல்லுதல் நிகழ்வை பொதுவாக நாங்கள் நிகழ்வுகளை அணிநடையுடன் அங்கே தலைமைத்துவ லீடருடன் ஆரம்பிப்போம். இப்பொழுது சோபனா அவர்கள் நிகழ்வை அணிநடைக்கு முன்னர் கொடி கொண்டு செல்லுகின்ற நிகழ்வுடன் இனிதே ஆரம்பித்து வைக்கின்றார். உங்களுடைய நண்பர்களை இணைத்துக் கொள்ள உங்களுக்கு விருப்பமானவர்களை அழைத்துக் கொள்ளலாம். அவருடைய ஆரம்பத்துக்கு உங்களுடைய கரகோஷங்கள் ஆரம்பித்து வைப்பதற்காக சிறப்பு சலாசிய சாமி அவர்களை அழைக்கின்றோம். அதற்கான தெரிவு இருந்து மாய போகின்றதா தவழ்ந்து மாய போகின்றதா என்பதை பார்க்க போகின்றோம். இது உங்களுக்காக தவளை பாட்டு. அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப அது முயல் பாட்டலாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய கரகோஷங்கள் சொல்லி பாய்ந்து செல்கின்ற முயலுக்காக அருமையான முயல் அவர் அட்டெண்டன்ஸ் தன்னுடைய பாடத்துக்கான வரவை உறுதிப்படுத்திக் கொள்ளுதல். காலை வேளையிலே நாங்கள் கல்லூரியிலே ஒவ்வொருவராக எங்களுடைய பாடத்துறைக்கான வரவை உறுதிப்படுத்தியிருப்போம். எங்களுடைய பாடத்துறையை தெரிவு செய்து நாங்கள் எத்தனை பேர் வந்திருக்கின்றோம், எத்தனை பேர் வரவில்லை என்கின்ற தகவல் அதனை சொல்லப்போம். Total number of 15. Ola press. தேநீர் சாலையிலே இணைந்து தேநீர் பெற்று அருந்துதல் அவருக்காக இங்கே வழங்கப்படுகிற நிகழ்வு. இந்த கேம் என்னதை சொன்னா டீ குடிக்கிறது ஆள் எழுதி போட்டிருக்கு. ஆண் நண்பர்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி டீ குடிப்போம். ஆனால் பெண் நண்பர்கள் டீ குடிக்க நாங்கள் பார்த்ததில்லை, கண்டியில் மட்டும் தான் பார்த்துருக்கிறோம். ஆகவே அந்த டீ குடிக்கிற முறையை செய்து காட்டினா சரி. ஆண் நண்பர்கள் வந்து நாங்கள் இப்படி தான் டீயை குடிக்கிறாங்க, பெரிய சட்டியில் வந்து கும்பாவோடு அப்படியே கவிட்டு வாய்க்கு பார்க்குறாங்க. ஆனால் இவ வந்து அப்படி இல்லை, அதுக்காக தான் இந்த இது போட்டது செய்து காட்டினா சரி.
இருந்தாலும் அது குழந்தை குதூகலிப்பு நிகழ்வில் இது ஒன்றவருக்கு விருப்பமான நிகழ்வை இப்பொழுது இங்கே நிகழ்த்தி காட்டுவதற்காக டினோசன் அவர்களை அழைத்திருக்கின்றோம். அங்கே கைநட்டர்கள் அவர்களுடைய நடைக்கு தெளிந்து செல்லும் மலையே ஒரு செய்தி சொல்வேன் எங்கும் மூளைப்பாயுடனே நீ செல்லும் பாதை உள்ளாக இருந்தா ஆம், அணிநடையிலே நாங்கள் தடுமாறுகின்ற விடயம் லெப்ட் ரைட், இடம் திரும்புதல் வலம் திரும்புதல். இப்பொழுது அதற்கான கட்டளை பிறப்பிக்கப்பட்டவுடன் எது என்பதை சரியான பக்கம் சரியாக திருப்பிக் கொள்ள வேண்டும். அது அதற்காக வழங்கப்பட்டிருக்கின்ற நிகழ்வு. ரெடி ஜனனி, லெஃப்ட் ஹேண்ட் ஒன் 2, the left hand one 2, right hand one 2. மிக சிறப்பாக சரியாக கூடலிலே எங்கள் எல்லோரையும் வதைத்தெடுத்தவர். ஆகவே அந்த ஆங்கில தின ஒன்று கூடலே அவர் அங்கு எப்படி நிகழ்த்துவாரோ அதே மாதிரி இங்கே நிகழ்த்த வேண்டும். ஆனால் அதற்காக அங்கே கூப்பிடுகின்ற எண்களை இங்கே திருப்பி கூப்பிடக்கூடாது. அதை முதலே சொல்றோம். விரும்பி அங்கே அழைக்காதவர்களை தேடி பிடித்து அழைத்து இந்த ஆங்கில தின ஒன்று கூட நிகழ்வை இந்த இடத்துல செய்து காட்ட வேண்டும். First of all, எல்லாருக்கும் good afternoon. ஃபர்ஸ்ட் டார்கெட்டே ஒரு 4 பேர், அதுல கண்டிப்பா உமா பேர் தான் இருக்கும். அதான் எல்லாரும் கேட்பாங்க எப்படி உமாவோட எல்லாம் நினைச்சிருந்தாங்க நாங்க பெரிய பரம்பரை எதிரியாகும். அப்படிலாம் இல்லை. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு உமா தான். ஓகே, வேறு யாரும் எனக்கு அப்படி பெரிய எதிரி இருக்கா அப்படி சொல்றதுக்கு? இல்ல இல்ல, கரிகாலன். என்ன சரி, ஓகே, பெருசா ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. ரோல் பிளே ஹெட்டிங் வந்து ஓகே, இல்லை ஏதாவது இல்ல ரோல் பிளே ஹெட்டிங் வந்து உமா வந்து அவர்கிட்ட வந்து சாரி அவர் வந்து உமாட்ட வெளியில பார்ட்டி போறதுக்கு பெர்மிஷன், பார்ட்டி பண்ணலாம் வெளியில போலான்னு சொல்ற. உமா வந்து வைஃபுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அவ ஏசுறா. நீங்க வந்து சரி இப்ப இல்ல அப்படியா? அப்ப நான் ஒரு கேவலமான வைஃப் தான், பரவாயில்ல. நீங்க வந்து இப்ப தமிழ்ல கற்றாலும் பரவாயில்ல, லாங்குவேஜ் பிரச்சனையும் இல்லை, சிச்சுவேஷன் தான். நீங்க வந்து அவரை பார்ட்டி கூப்பிடுறீங்க, அவருக்கு இப்ப நதியா பேசுறாங்க, அதை நாங்க பார்க்கணும். ஆமா, நதியாக்கு மைக் இருக்கா? நதியாவா நீ வந்து இப்ப உமா பேசுற, போக கூடாது. அவ வேற இல்ல, அதான் டிஸ்பிளே போயிடுச்சு. ரோல் பிளே இப்படிதான். இப்ப வந்து உமா பார்ட்டி பண்ண போது கரிகாலனோட நீ வந்து வீட்டை பெறமானு பேசுற. வெரி சிம்பிள். அதான் எனக்கு கொடுத்தது வந்து உமா தான் சொல்லிச்சு இப்படி செய்ய. ஹலோ ஹலோ, சொல்லு மாச்சி, எப்படி இருக்கிற? சும்மா இருக்குது. என்ன என்ன கதை? என்ன கதை? என்ன கதை? கண்டு வச்சு நாள் ஆயிட்டு. ஓ, என்ன என்ன செட்டாகும் நாளைக்கு. அதுக்கு என்ன? கோவில் வந்து நிற்கிறான் கொழும்புல இருந்து. சிவமெல்லாம் வந்து நிற்கிறான், கிருஷ்ணா வந்திருக்கான், புஷ்பன் நிற்கிறான், எல்லாம் நிற்கிறான். போவோம் இருக்கான். எங்க போவோம்? எங்க போவோம்? அதுக்கு என்ன? கோவிதான் ஃபுல் ஸ்பான்சர் தெரியுதா? அப்படியா? கோவிக்கு தமையம் வந்து நிற்கிறான், பிரச்சனை இல்லை, எடுத்துட்டா போச்சு. உனக்கு ஓகேயா? எனக்கு ஓகே. பிரச்சனை என்ன டைம்? என்ன டைம்? நீ டைமை சொல்லு மாச்சி. சரி சரி, பின்னேரம் செட் ஆகும். ஷுவர் ஷுவர், ஓகேயா? சரி, போகிற நாளுக்கா பின்ன ப்ரோக்ராம் இருக்கு, ரீல போகிறேன், மேனேஜிட்டு போன கொடுக்குறேன். ஓகே ஓகே.
அது பின்ன அலுவலகம் எப்ப இன்னும் கல்யாண செட் ஆகணும்னு கேட்குறாங்க. கோவிட் ராமையில வந்திக்கிறேன் போக போகிறோம். அதான் இன்னும் செட் ஆகும்டா அதான் வளம் தான். நாங்கள் வளமையாக போய் என்ன சோடா திண்டுட்டு வேலை வந்தாங்க. அதுதான் போக போகிறோம். பிரச்சனை இல்லை. அதே போல ஒரு நூறுவாங்க கூட்டிக்கிட்டு போகணும். அன்றைக்கு வந்து போட்டுருவாங்க. சரி ஓகே. இதே வந்து உண்மையா ஒரு வைஃப் வீட்டு எப்படி பேசியிருப்பா? இப்பொழுது ஒரு மனைவி எப்படி உண்மையாக பேசி இருப்பா என்பதை கிசாந்தி அவர்கள் பேசி காட்டுவார். இது புதுசு இல்லை, பழசுதான் எனக்கு. இந்த ஸ்டேஜில் அடிக்கடி இந்த கூப்பிடுன்னு சொன்னாரு. அது எனக்கு தான் ஆட்கோசன்றாலே இந்த இடத்துல அவருக்கு அடிக்கடி ஞாபகம் வரும். இதில் என்ன ஜோக்குன்னு சொன்னால் அவருக்கா என்ன கிஷாந்தி கூப்பிட்டது தேவதயாளன் சார் டக்குன்னு எழுப்ப கொண்டு பின்ன கையை கட்டின்னு சொன்னார். கிஷாந்தி இப்படி திறக்க ஆட்கோ சுமாக்கிறேன் வேண்டா எனக்கு தெரியும் என்ன தான் கூப்பிட போகலான்னு சொல்லிவிட்டு அப்போ நான் முன்னுக்கு போகிறேன். அவள் கேட்டால் நான் அப்போ ஏற்கனவே சொல்கிறேன் தனியாக எங்கேயும் கண்டா என்ன தெரிஞ்ச கேள்வியாக தான் கேட்டுருவோம் ஸ்டேஜில். அப்புறம் அங்கே கூப்பிட்டு போட்டு எனக்கு தெரியாத இங்கிலீஷில் கேட்கக்கூடாது. ஒரு கேட்டால் கூப்பிட்டு ஸ்டேஜில் ஏறி போட்டு கேட்டால் உங்களோட ஃபேமிலி டீட்டெயில்ஸை சொல்லுங்க. அப்போ நான் சொன்னேன் அவாக்கு இங்கிலீஷ் தான் கேட்டோம். அப்போ நான் 5 brothers 5 sisters 2 brothers எல்லாம் சொல்லி போட்டேன். முன்னுக்கு இருந்த லெக்சரர்ஸ் எல்லாம் ஒரு ஆர்டரை பார்த்து போட்டு சும்மா சொல்லி போட்டு போகிறான். பாருங்க கூப்பிட்டு விட்டது. ஆனால் நான் பிறகு சொன்னாங்க சொன்னால் சம்பவம் ஒன்றுதான். இல்லை நாங்கள் பெரிய பிக் ஃபேமிலி என்று பிறகு தான் தெரிஞ்சது. ஓகே என்ன சொன்னால் இவன் சரியாக நாங்கள் ஃபோன் பண்ணுவோம். செட் ஆகும் கேட்டவங்க கஜாக்க போக போகிறாங்க போல இன்னும் அலுவலகம் இருக்கும். நீ ஃபர்ஸ்ட் எங்க போற? செட் ஆகும் கேட்டாங்க. அதுக்கு தான் போகிறோம் பார்ப்போம் என்ன படம். எங்க போற? அதுதான் ஃப்ரெண்ட்ஸோட செட் ஆகிறதுக்கு. ஓகே வீட்ல ஒரு வேலை சொன்னா உனக்கு ஒன்றும் பண்ண முடியாது. உனக்கு உள்ள வருத்தம் எல்லாம் வீட்டுல தான் வரும். ஆனா செட் ஆகும்னா போற இப்படி படுத்திருந்ததானே ஐதாவது ஒரு வேலை பண்ணியா? ஒண்ணுமே பண்ணல. வீட பண்ணிட்டு போற போயிட்டு வராத அப்படி போயிடு சரியா? அது இன்னும் சந்தோஷம் எனக்கு அப்படி. ஓகே தேங்க் யூ சோ. அந்த காலத்திலே வடை சொல்றதுல ஃபேமஸ் கயமுவன் எல்லாம் ஓட்ட போடுவார். வாங்கோ கயமுவன் அவர் செட்டில் ஆயிடுச்சு. முதிர் சோலை எனக்காகத்தான் படைத்தவன் படைத்தான் அதற்காகத்தான். அனைவரும் நிகழ்ச்சிகளில் அமைந்து நிகழ்வு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். போகின்ற மேகங்களே தூரங்கள் போடுங்க பூமியிலே மேற்கொண்டு கொண்டு வாழ ஏரியில் மீன் கொத்தும் நாரைகளே இறகுகள் எனக்கிளை தாருங்களே ஊர் விட்டு ஊர் சென்று காவியம் பாட பறவைகள் போலே நாம் பறந்திட வேண்டும். பனிமலை மேலே நாம் மிதந்திட வேண்டும். ஏதோ ஒரு போதை மனம் கொண்டாடுதே பழமுதிர் சோலை எனக்காகத்தான் படைத்தவன் படைத்தான் அதற்காகத்தான். பிடிச்சிருக்கா பூங்காற்றே பிடிச்சிருக்கா பௌர்ணமி வானம் பிடிச்சிருக்கா பனிக்காற்றே பிடிச்சிருக்கா சின்ன சின்ன நட்சத்திரம் பிடிச்சிருக்கா சுற்றி வரும் மின்மினிகள் பிடிச்சிருக்கா அடிக்கிளியே நீ சொல்லு வெள்ளி நிலவே நீ சொல்லு பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா பூங்காற்றே பிடிச்சிருக்கா பௌர்ணமி வானம்
பனிக்காற்றே பிடிச்சிருக்கா கொடி பறக்குது கொடி பறக்குது கோப்பாயில கொடி பறக்குது 10ஆம் மணி ஏற்றி வச்ச கொடி பறக்குது யாழ்ப்பாண கல்வியர் கல்லூரி 10ஆம் மணி நாம வேற லெவல்டா வந்தாச்சு நம்ம படையினி 8 திசை அதிரனுண்டா வா மச்சான் வா வா மச்சான் வா வா தோழி வா வா தோழி வா ஒரு கைப்பாத்திடலாம் நினைவுகள் மீட்டிடலாம் ஒன்றாய் சேர்ந்திடலாம் கூடி பாடிடலாம் கால்கள் ஆடிடலாம் லாம் லாம் எல்லாமே புதுசுதான் என்பதும் புதுசுதான் நினைவுகள் மட்டும் பழசு பழசுதான் பெரும் பொக்கிஷங்கள் நினைவு பொக்கிஷங்கள் தான் அன்று யோகப்பா வந்தால போதும் காலை கூட்டம் கலை கட்டுண்டா அந்த நினைவுகள் மீண்டும் நெஞ்சினில் ஆடும் தோளோடு தோள் சேர்த்து ஆட்டம் போடடா அதிகாலை எழுந்து ஓடிய நாட்கள் மைதான வெளியில் தெரியுதடா நம்ம வித்தக்க விநாயகர் கோயிலின் படியும் நம்ம பாதம் பதிய காத்திருக்கடா சந்தன முழங்கிட சதிரன ஆடிட கயரக்க மேடை தவங்கிட கட கூட்டாக கூடி பாடிய பாடல்கள் எல்லாமே சதிகளில் ஒலிக்குதடா அழகிய மயிலன தோழிகள் கூடி மகிழ்ந்திட்ட நினைவுகள் இனிக்குதடா கூடி பழகிய இதயங்கள் இணையனானதும் இணையாமல் போனதும் தவங்களடா வாழ்வின் வரங்களடா அங்கு கல்லூரி பிரிகையில் வடித்திட தண்ணீர் துளிகளின் நீரம் இருக்குதடா இன்னும் இருக்குதடா நெஞ்சில் இருக்குதடா கொடி பறக்குது கோப்பாயில கொடி பறக்குது 10ஆம் மணி ஏற்றி வச்ச கொடி பறக்குது யாழ்ப்பாண கல்வியர் கல்லூரி 10ஆம் மணி நாம வேற லெவல்டா வந்தாச்சு நம்ம படையினி 8 திசை அதிரனுண்டா வா மச்சான் வா வா மச்சான் வா வா தோழி வா வா தோழி வா ஒரு கைப்பாத்திரலாம் நினைவுகள் மீட்டிடலாம் ஒன்றாய் சேர்ந்திடலாம் கூடி பாடிடலாம் கால்கள் ஆடிடலாம் லாம் லாம் எல்லாமே புதுசுதான் இன்பம் புதுசுதான் நினைவுகள் மட்டும் பழசு பழசுதான் பெரும் பொக்கிஷங்கள் நினைவு பொக்கிஷங்கள் தான்